நான் வில்லியம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சியோ நோட்டா கன்சல்டிங். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ட்டே இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் தேடி அலைஞ்சி எங்கேயும் தேடலாம் தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் கைட் பண்ணுறேன். சேலம் ஜங்ஷன் பக்கத்தாலேயே தான் இருக்குது. ஸ்டாப்புக்கு பக்கத்தாலேயே தான் நம்ம கன்சல்டிங் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நீங்கள் டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் லொக்கேஷனோட லிங்க்கு, கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக். ஆமா, என்னதும் தனியா யூடியூப் சேனல் இருக்கு. நம்மளது சேனல் நேம் பாத்தீங்கன்னா சியோ ஆட்டோ கன்சல்டிங். ஷோரூம் பேரே வச்சிருக்கு. ஆமா, ஷோரூம் பேரே வச்சிருக்கு. நம்ம கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும், இல்ல நம்ம கிட்ட என்னென்ன வண்டி வருது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன வண்டி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா நீங்க அதுலயும் பாத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கிட்ட கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. எல்லா வண்டியும் சொல்லி இதெல்லாம் பண்ணுறது வண்டிக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தொட்டி இருக்க வண்டிக்கு நீங்கள் தொட்டி வேணாம் எனக்கு கண்டெய்னர் வேணுனாலும் அதுவும் பண்ணித்தரேன். ஏன்னா நம்மகிட்டயே ஒர்க் ஷாப் இருக்குது. இல்லை நம்மகிட்ட எடுத்த வண்டிகள் மட்டும்தான் வேலை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு எஃப்சி ஒர்க்கு இல்லை உங்களுக்கு ஏதோ தொட்டி போட்டு கொடுக்கணும், புது வண்டி எடுத்திருக்கீங்க, புது வண்டிக்கு சைடு ஆங்கிள் கட்டி கொடுக்கணும்னாலும் அது மாதிரினாலும் நம்மக்கிட்ட வாங்க. நம்ம அது மாதிரி ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்கு வெல்டிங்லேயே உங்களுக்கு வெல்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு கம்பெனி ஃபினிஷிங்லேயே வந்துடும் தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே. அதே மாதிரி கண்டெய்னரும் உங்களுக்கு மிக் இதுலேயே வந்துடும். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நினச்சி நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையோட ரொம்ப கம்மியான விலைக்கு பண்ணித்தரேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாங்கிறீங்களா? ஆமா ப்ரோ. அது எந்த மாதிரி பேஸ்ல பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்து வந்து வண்டி பார்த்து எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிபில் பிரச்சனை, அதே மாதிரி லைசன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க சிபில்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தெளிவா இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வந்தாலுமே நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம். அது ஒரு சில வண்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கைப்பணம் போட்டா கூட போதும். இங்க இருக்கிற வண்டியிலே 10,000. இங்க இருக்கிற வண்டியிலே ஒரு சில வண்டிக்கெல்லாம் 10,000 கைப்பணம் போட்டாவே நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தீங்கனாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சொல்றது வந்து அப்ராக்சிமேட். இதுக்கு ஃபுல் லோன் கூட கிடைக்கும். ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் கிடையாது. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. அதே மாதிரி லோனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லோன் கூட ஒரு சில வண்டி கிடைக்கும். நான் சொல்றது ஒரு 10,000 20,000 போடணும்னு சொல்றேன். நேர்ல வந்து பாருங்க, உங்க ப்ரொஃபைல் பேஸ்டு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சேர்த்து கூட உங்களுக்கு லோன் தருவாங்க. நீங்க அதை நினைச்சு இது பண்ண வேணாம். 9ல இருந்து மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் இருக்கும். ஆமா, 6 வரைக்கும். கால் பண்றது ப்ரோ எந்த டைம்ல கால் பண்றது மார்னிங் 9ல இருந்து 6 வரைக்கும். நீங்க வந்துட்டு கூப்பிடுறீங்கன்னா நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி. இது பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 2021 மாடலு வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி. இது உங்களுக்கு டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா புது டயராகவே இருக்கும். தொட்டி சைடு ஆங்கிள் ரெண்டுமே வந்து புதுசு. உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைன் ஓட்டலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ஒரு 20,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும், மீதி ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் அதுக்கும் நீங்கள் இது பண்ண வேணாம். கைப்பணம் கம்மியாக போட்டு நல்ல குவாலிட்டியான வண்டி எடுக்கணும்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் புது வண்டி எப்படி எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டியில் வண்டி இருக்கும். நீங்கள் புது வண்டியோட இது ரொம்ப கம்மியான விலைக்கு நான் இந்த வண்டி சைடு ஆங்கிள் கட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தாலும் லோனும் உங்களுக்கு இதே வண்டிக்கு ரெடியும் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். எல்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா வரும். நேரில் வந்து பாருங்கள், ஏதோ முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம். இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வண்டி. வண்டியில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். டிஐ வண்டினாவே உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட்டலாம். தொட்டி சைடுங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும். டயர் எல்லாமே நீட்டாக இருக்கும். டயர் 2 டயர் பாருங்கள் புது டயராக போட்டிருக்கு. தொட்டி நீட்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் லோனும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அதை நினச்சும் நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் வேணும்னாலும் கண்டெய்னரும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். தொட்டி கேட்டாலும் தொட்டியும் போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம சியோ ஆட்டோ கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ரொம்ப நீட்டான வண்டி மட்டும் தான் நம்ம கொடுக்குறது. வண்டி எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,00,000
20,000 ரூபா வரும். நேரில் வந்து பாருங்கள், இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். முன்ன பின்ன பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 3 வீலு. இது அபேவில் வந்து எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டயராக இருக்கும். இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். தொட்டி சைடாங்கில் எல்லாமே வந்து புதுசு. உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெறும் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம். வண்டியில் நீங்கள் வண்டி இன்டீரியர் எல்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கும். வண்டி ஷோரூமில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறோம், கம்மியான பட்ஜெட்டுக்கு வண்டி எடுக்கணும், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக எடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு ஷோரூமில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி குவாலிட்டியில் வண்டி நம்மகிட்ட எடுத்துக்கலாம். அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2022 வெறும் 2,40,000 ரூபா தான் வரும். நேரில் வந்து பாருங்கள், எல்லாம் நெகோஷியபிள் தான். முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து வண்டியில் கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் பண்ண தேவையில்ல. டயர் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயராகவே இருக்குது. தொட்டி சைடாங்கில் எல்லாமே நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ்லேயே இருந்தது. கம்பெனிலே ஓடிட்டு இருந்த வண்டி தான். நீங்கள் லைட் வெயிட் போட்டுட்டு இருந்து பாருங்கள், ஓகே ஸ்டிக்கரோடயே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் எதுவும் செய்ய தேவையில்ல. வண்டி எடுத்திங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 20,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும். மீதி ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வண்டி டெலிவரி பண்ணலாம். வண்டியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு செலவு கூட பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைனுக்கு ஓட்டலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,30,000 ரூபா தான் வரும். நேரில் வந்து பாருங்கள், முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம். வண்டி தெளிவாக இருக்கும். வண்டியில் எந்த குறையுமே கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைனுக்கே ஓட்டலாம். லோனும் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து. இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல் வண்டி தான். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸு, தொட்டி சைடு ஆங்கிள் மீதி எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 லட்ச ரூபா தான் வரும். இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே வந்து வண்டியில் கரண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் கரண்ட் வரும். எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரும். உங்களுக்கு வேறு எதுவும் வண்டிக்கு வேலை செய்ய தேவையில்ல. 2 டயர் பார்த்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு. மீதி எல்லாமே வேலையும் செஞ்சுருக்கு. நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நீங்கள் லோன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து 2012 மாடல் வண்டி. வண்டியில் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து புது டயர் தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் டயர் எதுவும் போட தேவையில்ல, மீதி எதுவும் பண்ண தேவையில்ல. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். இந்த வண்டியில் சீட் கவருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா லோனும் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் சரி, கைப்பணம் கம்மியாக போட்டுட்டு வண்டி எடுக்கணும்னா இதே மாதிரி வண்டியை உங்களுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடும் கொஞ்சம் சேர்த்தி போடலாம். டாடா ஏசியோட உங்களோட பர்பஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். கைப்பணம் கம்மியாக போட்டாவே இந்த வண்டிகளுக்கெல்லாம் போதும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபா தான் வரும். நேரில் வந்து பாருங்கள், இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முன்ன பின்ன பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். வண்டியில் எந்த செலவுமே கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஓட்டலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது வந்து பெட்ரோல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் வண்டி. வெறும் ஒரே ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல. டயர் 2 டயர் பாருங்கள் புது டயராக போட்டிருக்கு.
தொட்டியும் சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா புதுசு உங்களுக்கு. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி கிலோமீட்டர் கம்மியான ஓடின வண்டி தான். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2021 மாடல் வண்டியே உங்களுக்கு வெறும் 3,70,000 ரூபா தான் சொல்லுது. இதுவும் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதா முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 10,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும், இந்த வண்டியெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கம்மியான கைப்பணம் தான் இருக்குது, எனக்கு ஒரு வண்டி எடுக்கணும்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க. நம்ம குவாலிட்டியான வண்டியை ரொம்ப கம்மியான கைப்பணத்துக்கு உங்களுக்கு டெலிவரி கொடுத்தோம். இதே வண்டிக்கு உங்களுக்கு தொட்டி இருக்குது. சைடு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு கண்டெய்னராக வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டெய்னரும் நம்மகிட்டயே இருக்குது. நீங்கள் கண்டெய்னர் கேட்டிங்கனாலும் கண்டெய்னரும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த தொட்டி ஏதோ கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும்னு கேட்டிங்கனாலும் அது மாதிரியே பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எப்படி கேட்டாலும் அப்படியே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு.